இப்போ இந்த சம்பவத்தில் நடந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் எல்லா வீடியோவும் இப்ப பரவலா வைரல் ஆயிட்டு இருக்கு. இதையும் தாண்டி சவுக்கு சங்கர் அவர்கள் நிஜமாவே கழிப்பறை சுத்தம் செய்யறவங்கள அசிங்கப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம பல ஊடகங்கள் வச்சாலும் நிஜமாவே நடந்ததே வேற. ஆனா இங்க ஊடகங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க சப்போர்ட் பண்ணலன்றது தெரியல. இன்னும் சவுக்கு சங்கர் என்ன தெளிவா சொல்லியிருந்தாருன்னா, இத்தனை விஷயங்கள் நடக்குது, காவல்துறை நினைச்சிருந்தா ஆக்ஷன் எடுத்திருக்க முடியும். இன்னும் சரியா சொல்லணும்னா காவல் ஆணையர் அருண் அவர்கள் இதை பண்ணிருக்கலாம். ஏன்னா காவல் ஆணையர் அருணே பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகைக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் போல, திமுக அரசுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இதை எப்படி அவர் கிளைம் பண்ணி சொல்றாருன்னா, ரீசெண்டா திருவெங்கடம் அப்படிங்கிற இவரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த என்கவுண்டர் வழக்கே சீக்கிரமா முடிக்கணும்னு தான் முடிச்சாங்க. ஆனா நிஜமாவே இதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளி வேற ஒரு நல்லா தெரிஞ்ச நபர் தான் இதை பண்ணிருக்காங்க. ஆனா காவல் ஆணையர் அருண் திருத்துப்புடி இதை பண்ண காரணம் இது என்கவுண்டர் பண்றதுக்கு மாதிரி தெரியல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேஸை மூடி மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு பண்ண விஷயம் அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த விஷயத்தையும் சொல்றாங்க.